அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தெய்வ வழிபாடு, தெய்வ நம்பிக்கை, இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு, மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. உடற்பயிற்சி செய்யாத மீனம் ஜென்மசனியில் கஷ்டமும் மன அழுத்தமும் பெறுவது நிச்சயம். கழுத்து, கைகால்கள், முட்டு வலிகள், ஜாயின்ட் பெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய கீழ் முட்டிலிருந்து கால் முட்டு வரை, நகங்கள் வரை சிறிது கவனமாக தேக ஆரோக்கியத்தில் பார்த்து கொள்வதும், வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருப்பதும், துர்கையுடைய அனுகூலம், பரிபூர்ண நம்பிக்கை ஏற்படுவதும், உக்கர தெய்வமான காளி, துர்க்கை, பிரித்திங்கரா என்ற பெண் தெய்வ வழிபாடுகள் எல்லாம் உங்களை மேன்மையடைய செய்யும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், மரண பயம் நீங்கும். தேக ஆரோக்கியத்திற்காக 1 நாள் 2 நாள் மருத்துவமனையிலிருந்து சந்தோஷமாக திரும்பக்கூடிய பிராப்தம் ஏற்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, வண்டி வாகனத்தில் முதலீடு செய்வது, பழைய கடன்கள் பைசல் செய்வது, புது கடன்கள் எடுப்பது, டைரெக்டாக ரிஸ்க் எடுப்பது, கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் அதிகரிப்பது, தொழில் முனைவர்களுக்கு பெரிய ஜாக்பாட் ஏற்படுவது, முதலீடுகளுக்கு பஞ்சமில்லாமல் இருப்பது, டக்குன்று கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருவது. முருகருடைய வழிபாடு, விநாயகருடைய வழிபாடு எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். காரி சித்தி மாலை, சுப்பிரமணிய புஜங்கம், கோளர் பதிகம் எல்லாம் கேட்க கேட்க பெரிய நம்பிக்கை ஏற்படும். அபிராமி அந்தாதி என்பது தூக்கத்தில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் நிச்சயம் கிடைக்கும், படிப்பு நிச்சயம் கிடைக்கும், வியாபாரம் நிச்சயம் கிடைக்கும், ஏற்றங்கள் கிடைக்கும், அலுவலகத்தில் அனுகூலங்கள் காணப்படும். அடிமை தொழிலில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் பெரும் வெற்றி பெறுவார்கள். உடற்பயிற்சி மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி பரிகாரத்துடன் மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஜாயின்ட் பெயின்ஸு, சுளுக்கு போன்ற விஷயத்தில் கவனம்.